இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் முதல் நாள் என்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும்? கோதுமையால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு உணவு, அது கோதுமை புட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கோதுமையில் அடையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சு முருகனுக்கு கோதுமையினால் செய்யப்பட்ட உணவை அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும். இரண்டாவது நாள் பொறுத்தளவுக்கு தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்யணும். இந்த தயிர் சாதத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூன்றாவது நாள் கந்தசஷ்டி விரதத்தை இருக்கக்கூடிய நபர்கள் ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை பாடலாம். கந்தசஷ்டி விரதத்தினுடைய 4வது நாளில் 4 உயிரினங்களுக்கு தானம் கொடுக்கணும். அது என்னங்க 4 உயிரினம் அப்படின்னு கேட்டால், ஏதாவது 4 உயிரினங்கள். மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய 5வது நாள் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் புளியோதரை. அதுதான் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். என்ன தானம் செய்யணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயமா, நுட்பமான விஷயமா சொல்லப்படுது. கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய முருக ஆலயத்தில் எப்படியும் மரங்கள் இருக்கும், மரங்களை சுற்றி புற்றுகள் இருக்கும். அந்த புற்றுகள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கொடுத்துருங்க. 6வது நாள் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் தினை மாவு. திரை அப்படின்னு சொன்னாலே பள்ளியோடு தொடர்புடையது. அந்த தினை மாவை தான் முருகனுக்கு வைக்கலாம். பாட வேண்டிய திருப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நாவோட இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சரி, இப்போ நம்ம கடந்த பதிவில் பார்க்கும்பொழுது இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம், என்னென்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, இப்போ 6 நாட்கள் விரதம் இருக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாளுமே தனித்துவமாக என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்பு இந்த 6 நாட்களுக்கும் பொதுவாக ஒரு தயார்படுத்துவதற்கான ஒரு சில முறைகள் இருக்கும். ஸோ இந்த 6 நாளும் எந்த விஷயத்தை பொதுவாக நம்ம தயார்படுத்தி வைக்கணும்? மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல் தேவை. முதல் நாள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டுதலோடு இது தொடங்கணும். இது யார் கட்டணும் அப்படின்னா, விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் காப்பு கட்டினால் போதுமானது. வழிபாட்டு முறையில் இருக்கிறவங்க காப்பு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள் கையால் சிறியவர்கள் காப்பு கட்டி கொள்ளலாம். வீட்டில் பெரியவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நீங்கள் செய்யலாம். மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுக்கு காப்பு கட்டுதலை நீங்கள் செய்யலாம். அந்த காப்பு எதற்காக கட்டுறோம் அப்படின்னா, இந்த விரதத்தை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி முருகனிடம் காப்பு கட்டி கொள்ளலாம். காப்பு கட்டிய உடனே நம்ம ஏற்கனவே கலசம் வைத்திருப்போம் அல்லது திருவுருவ படம் வைத்திருக்கிறோம். அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் கலசத்துக்கு முன்பாகவும் 108 முறையிலிருந்து 1008 முறை வரைக்கும் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த முறையில் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த எண்ணிக்கையில் கண்டிப்பாக சொல்லணும். சரவணபவ மந்திரத்தை சொல்லி முருகனை ஆவாகனப்படுத்தணும். இதுதான் முதல் வழிமுறையே. இந்த வழிமுறை செய்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கோண தீபம் ஏற்றணும். இந்த சர்க்கோண தீபம் அப்படிங்கிறது 6 முக்கோணங்கள் சேர்ந்தது தான் சர்க்கோண தீபம். அதில் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உள்ளாக எழுதியிருக்கணும். அந்த சர்க்கோண தீபத்தை எதில் ஏற்றுவது அப்படின்னா, வெற்றிலை மேலே வச்சு ஏற்றணும். 6 விளக்குகளாக ஏற்றலாம். இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்குகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தியும் ஏற்றலாம். முதல் நாள் சால ஆரம்பித்தா 2வது நாள் ரகரத்தில் வைக்கிற மாதிரி சாவும் ரா அப்படிங்கிற 2 எழுத்துலையும் வைக்கணும். 3வது நாள் ச ர வ அப்படின்ற 3 எழுத்திலும் வைக்கணும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கையை ஏற்றிக்கலாம். இந்த விளக்கு மண் விளக்காக இருக்கணும். அதில் நெய் ஊற்றி ஏற்றணும். பஞ்சு திரி தான் போடணும், நூல் திரி போடக்கூடாது. இது மாதிரியான வழிபாட்டு முறையை 6 நாட்களும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ விளக்கு கருகிருச்சுன்னா என்ன பண்ணுறது, கருப்படைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், மறுபடியும் புதிதான விளக்குகள் ஏற்றிக்கொள்ளலாம். ஆனால் 6 நாளும் சர்க்கோண தீபம் இருக்கணும். இந்த சர்க்கோண தீபத்தை பொறுத்தளவுக்கு அந்த கோலம் போடுறோம் இல்லையா, முதல் நாள் போட்ட கோலத்தை அடுத்த நாள் சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் அடுத்த நாள் புதிதாக கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும். காலையும் மாலையும் 2 நேரங்களிலுமே அந்த விளக்குகள் எரியணும். அதனால் ஒரே தான் 6 விளக்குகள் ஏற்றுறவங்க அந்த அளவுக்கு நெய் வாங்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்குகளுடைய எண்ணிக்கையில் உயர்த்தி கொண்டே அமைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக 2 நேரத்திலும் குளித்து விட்டு பூஜை செய்யணும். இப்போ முதல் நாள் என்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும்? மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய முதல் நாள் என்ன செய்யணும், ஏற்கனவே காப்பு கட்டுதலோடு இந்த விரத முறை துவங்கியிருக்கும். முதல் நாள் துவங்கியிருக்கும். அப்படி துவங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றபடி எல்லா பூஜையும் முடிச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு உணவு, அது கோதுமை புட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கோதுமையில் அடையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சு முருகனுக்கு கோதுமையினால் செய்யப்பட்ட உணவை அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும். வைத்து விட்டு முருகன்கிட்ட அன்னைக்கு ஒரு திருப்புகள் பாடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கந்தசஷ்டி வழிபாட்டு முறை அப்படின்னு பார்க்குறப்ப குழந்தைகளுக்கானதுன்னு சொன்னோம் இல்லையா, செகமாகி உற்று
அகவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள். அந்த திருப்புகளை கண்டிப்பாக அன்னைக்கு வந்து பாராயணம் செய்யலாம். அந்த திருப்புகளோடு தொடங்கி அதோட முடிக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கந்தசஷ்டி கவசம் உண்டு. நமக்கு பொதுவாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரினுடைய கந்தசஷ்டி கவசம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் முதல் நாள் கந்தசஷ்டி விரதத்தின் போது திருப்பரங்குன்றத்தின் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து அன்றைய நாள் வழிபாட்டு முறையை முடிக்கலாம். அன்னைக்கு யாருக்கு தானம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயதான நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செய்யலாம். இந்த தானம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்குறது, எத்தனை பேர்த்துக்கு தானம் செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. 3 பேர்த்துக்கு, குறைந்தது 3 நபர்களுக்காவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தானம் வழங்கலாம். என்ன பொருளை தானம் வழங்கலாம் அப்படின்னு கேட்டால், வயதான நபர்களுக்கு அன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தையும் கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை தானமாக கொடுக்கலாம். இதுதான் முதல் நாள் மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய சிறப்பான வழிபாட்டு முறை. கந்தசஷ்டி விரதத்தை 2ஆம் நாள் என்ன நைவேத்தியம் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள், எந்த மந்திரங்கள் படிக்கணும், எந்த திருப்புகள் பாடணுங்க? 2வது நாள் பொறுத்தளவுக்கு குறிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் நாளில் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும் தான். இந்த தீபத்திற்குரிய கோலத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமான்கிட்ட என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா, தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்யணும். இந்த தயிர் சாதத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரசம்ஹாரம் அன்னைக்கு தானே தயிர் சாதம் வைக்கணும் அப்படின்னா, இல்லை, 2வது நாள் தான் தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னால் வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் சாதமோ வெள்ளை நிறத்தில் இருக்கணும். கற்கண்டு பொங்கலோ எதாக இருந்தாலும் சரி. ஆனால் தயிர் சாதம் எல்லாரும் எளிமையாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம். அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். மலர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எதுனாலும் ஓகே. அப்படி இல்லை, அன்னைக்கு மட்டும் இந்த 2ஆம் நாளுக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, திருமண வரம் வேண்டக்கூடியவர்கள் இந்த 2வது நாள் விரதத்தை மட்டுமாவது கடைபிடிப்பாங்க. அப்படி பண்ணுறவங்க மல்லிகை வைத்தும் வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு பாட வேண்டிய திருப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலங்கோள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புகள். இதை சொன்ன உடனே நிறைய பேர் கேட்பீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருப்புகளை நிறைய நாள் பாடுறோம், இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய அடியார்களும் உண்டு. அப்போ நான் சொன்ன விஷயம், ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில தாமதங்கள் நடக்குதுன்னு சொன்னால், இந்த சஷ்டி விரதத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக திருமண வரம் கைகூடி நடக்கும். அன்னைக்கு யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், திருமணமான நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அது ஆண் பெண்ணாக இருந்தால் வேட்டி சேலை எடுத்து கொடுங்க. இல்லை எங்களால் அவ்வளோலாம் முடியாது அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய சுமங்கலிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம். இதுதான் 2வது நாள் அப்படிங்கிறதுக்கான முழுமையான வழிபாட்டு முறை. 3ஆம் நாள் என்ன நைவேத்தியம் படைக்கணும், என்ன திருப்புகள் பாடி அந்த நாளை வந்து நிறைவு பண்ணணும் சார்? 3வது நாள் கந்தசஷ்டி விரதத்தை இருக்கக்கூடிய நபர்கள் ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை பாடலாம். ஆவினங்குடினா திரு ஆவினங்குடி அப்படிங்கிறது வந்து பழனிமலையின் பாடப்பட்டிருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம். பழனிமலை கந்தசஷ்டி கவசம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, திரு ஆவினங்குடி அப்படின்னாலே திரு என்றால் திருமகள், ஆவினங்குடி அப்படின்னா ஆ என்றால் பசு, காமதேனு, இலங்கு அப்படின்னு சொன்னால் சூரியன். இவர்கள் மூவரும் முருகன் கிட்ட என்ன சொன்னாங்களா, எங்களுடைய செல்வத்தை எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த செல்வத்தையும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்களாம். அதனால தான் பழனிமலைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அந்த திருப்புகளை பழனிமலை திருப்புகளாக இருந்தாலும் சரி, பழனிமலை கந்தசஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி, 3வது நாளிலே வந்து பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி விரதத்தில் 4ஆம் நாள் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம், என்ன திருப்புகள் பாடலாங்க? மகா கந்தசஷ்டி விரதத்தை இருக்கக்கூடியவர்கள் 4வது நாள் கந்தசஷ்டி விரதத்தினுடைய 4வது நாளில் 4 உயிரினங்களுக்கு தானம் கொடுக்கணும். அது என்னங்க 4 உயிரினம் அப்படின்னு கேட்டால், ஏதாவது 4 உயிரினங்கள். இப்போ மனுஷங்களே 4 பேர்த்துக்கு கொடுக்கலாமா? அப்படி இல்லை. மனிதனுடைய படைப்பு தவிர்த்து விலங்குகள், பறவைகள் இருப்பாங்க இல்லையா, அப்படியான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 விதமான உயிர்களுக்கு தானம் கொடுக்கணும். இது மிகப்பெரிய சிறப்பாக அமையும். இப்போ என்ன செய்யலாம்னா, எளிமையாக நான் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 4 உயிரினங்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப, பசுமாடு வீட்டுக்கு பக்கத்தில் எப்படியாவது இருக்கும், பசுமாட்டுக்கு அன்றைக்கி வந்து கொடுக்கலாம். அதுவும் எச்சில் படாத உணவாக கொடுங்க. வீட்டில் பழசு இருக்குது அப்படின்னு கொடுக்காதீங்க, புதிதாக வாங்கி கொடுங்க. அதான் காக்கா, எப்படியும் காக்கை வந்து நம்ம வீட்டு உரங்களில் இருக்கும், அது என்ன சாப்பிடுமோ, உங்கள் வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய காக்கா என்ன சாப்பிடுமோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த காக்காக்க. 3வது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் கோழியோ மற்ற பறவை இனங்கள் ஏதாவது வளர்த்திங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து தீவனங்கள் கொடுக்கலாம். இல்லை கோழி இதெல்லாம் வளர்க்கல, பூனை தான் வளர்க்குறேன் அப்படின்னா அதுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக 4வது விஷயம் நாய். நாய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து உணவு கொடுக்கணும். இந்த 4 உயிரினங்களுக்கும் நீங்கள் அன்றைக்கி 4வது நாள் மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய 4வது நாள் இந்த 4 உயிரினங்களுக்கும் நீங்கள் வந்து உணவளிக்கும் போது இந்த விரதம் முழுமையாக பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு பாட வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்யணும். திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகளையும் பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி விரதத்தில் 5ஆம் நாள் என்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி உணவுகள் படைக்கணும், அதே சமயம் எந்த திருப்புகள் பாடலாங்க சார்? மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய 5வது நாள் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் புளியோதரை. அதுதான் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். என்ன தானம் செய்யணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயமா, நுட்பமான விஷயமா சொல்லப்படுது. 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படின்னா நம்மளால் முடியாது. கண்டிப்பாக 1000 பேத்துக்கு எல்லாராலையும் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்ய முடியாது. கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது நொய்யரிசின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். சின்ன சின்ன குருணையாக இருக்கும் இல்லையா? நல்ல அரிசியை எடுத்துகிட்டு ஒரு தடவை வந்து மிக்சரில் வந்து ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா சின்ன சின்ன அரிசியாக இருக்கும். 2 உள்ளங்கை எடுத்துக்கோங்க. எடுத்து அருகில் இருக்கக்கூடிய முருக ஆலயத்தில் எப்படியும் மரங்கள் இருக்கும், மரங்களை சுற்றி புற்றுகள் இருக்கும். அந்த புற்றுகள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கொடுத்துரு. இதுதான் உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்துவதற்கான மிக முக்கியமான 5வது நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்ததும் எறும்பு புற்றுக்கு உணவு விடுவதும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று பாராயணம் செய்ய வேண்டிய முருக மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகளாக இருந்தாலும் சரி, சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி, தாராளமாக பாராயணம் செய்யலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் 6ஆம் நாள் படைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்ன, அதே சமயம் அன்று அவங்க பாட வேண்டிய திருப்புகள் ஆகட்டும் இல்லை வேறு எதுன்னு வேணா அது என்னவா இருக்கும் சார்? மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய 6வது நாள் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் தினை மாவு. திரை அப்படின்னு சொன்னாலே பள்ளியோடு தொடர்புடையது. அந்த தினை மாவை தான் முருகனுக்கு வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த தினை மாவில் கொஞ்சமாக தேன் கலந்து, சுத்தமான தேன் கலந்து வைக்கலாம். தினை மாவை மாவிளக்காக அமைத்து, நம்ம எப்பயும் பச்சரிசியில் செய்வோம் இல்லையா, அதையே தினை மாவில் செய்தும் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் பிரசாதமாகவும் வரக்கூடிய நபர்களுக்கு சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா அன்று அந்த தினை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தானமாகவும் கூட இந்த தினை மாவினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவிளக்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். 6வது நாள் இதுதான் நெய்வேத்தியம். பாட வேண்டிய திருப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகன் மீது இருக்கக்கூடிய திருப்புகளை தாராளமாக பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகன் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அதுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதத்தினுடைய நிறைவாக இது கருதப்படவில்லை. அடுத்த நாள் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ அன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு இருக்கு இல்லையா, மிளகும் சுக்கும் இடித்து இந்த தினை மாவோடு சேர்த்து அதை வந்து முருகனுக்கு வச்சுட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணத்துக்கு போகிறப்ப அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம 6 நாட்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொன்னீங்க சார். இப்போ ஒரு நாட்களில் வந்து 2 முறை நம்ம வழிபாடு நடத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ காலையில் நம்ம படைக்கக்கூடியதே வந்து இரவுலையுமே அதே பொருட்களை படைத்து இல்லை ஒரு புதிதாக ஒரு பொருளை தயாரித்து படைச்சு தான் நம்ம வழிபடணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். 6 நாட்களுமே வந்து இந்த 2 முறை பலியிடவுமே இதே பொருட்களை திருப்ப ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்களுமே இருக்குங்க சார். அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். 2 முறை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டீங்க, ஒரே நெய்வேத்தியத்தை 2 முறை படைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ காலையில் கோதுமை, முதல் நாளில் நம்ம கோதுமையினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அடையோ வைக்க சொல்லியிருக்கிறோம். மாலையில் வைக்கும்போது அதே உணவை அப்படியே இருக்கட்டும் அங்கே நைவேத்தியமாக. அதை மாற்றும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பழங்களும் வெற்றிலை பாக்கும் மட்டுமே வைத்து வழிபாடு செய்யலாம். முதல் நாள் காலையில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களை நெய்வேத்தியமாக வைக்கணும். கட்டாயமாக இந்த விடயங்களை வைத்து தான் நெய்வேத்தியம் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முறையில் நெய்வேத்தியம் செய்து முருகனை வழிபட்டு பாருங்கள். அடுத்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நல்ல விடயங்களை முருகன் கட்டாயமாக நிறைவேற்றி கொடுப்பார். 6 நாளுக்குரிய நெய்வேத்திய முறை பார்த்தாச்சு. விரதம் எப்போ நிறைவு செய்யணும்னா திருக்கல்யாணத்தை பார்த்து விட்டு தான் நம்ம வந்து நிறைவு செய்யணும். ஏன் அப்படின்னா, திருக்கல்யாணத்தன்று முருகன் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படி இருக்கிறப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்று வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், திருக்கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொல்லியிருக்கக்கூடியது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுத்துடலாம். அந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, உன்னை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு யாரையும் நான் நம்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி முருகனை திருக்கல்யாணத்தன்னைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்போ கல்யாண சாப்பாடு மாதிரியே தலைவாழை இலை போட்டு வந்து முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். கட்டாயமாக அன்றைக்கி பாயாசம் இருக்கணும். அது பால் பாயாசமாக இருந்தாலும் சரி, பருப்பு பாயாசமாக இருந்தாலும் சரி, அந்த தலைவாழை இலை போட்ட அந்த விருந்தோடு தான் இந்த விரதத்தை நிறைவு செய்யணும். இப்போ 6 நாட்களுமே எப்படி விரதம் இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ எல்லாமே விலாவரியாக பேசணும் சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்களாக அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.